வேண்டிய விஷயம். இதை தடுப்பதற்கு இதை போன்ற விழிப்புணர்வு முகாம்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடத்துவது, பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகளிடம் இன்னும் அதிகமாக நேரம் செலவழித்து அவர்கள் நண்பர்கள் யார், அவர் யாருடன் பழகுகிறார்கள், ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்களில் தான் இன்று இந்த போதை பழக்கங்கள் அப்படின்றது அது ஒரு திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் இருக்கும் மாணவர்களை வைத்து தான் இன்று போதைப் பொருட்களையே விற்பனை செய்கிறார்கள். ஏன்னா சட்டத்தின் பார்வையில் ஒரு குழந்தை செய்தால் அது ஒரு அவர்களுக்கான தண்டனைகள் கம்மியாக இருக்குது அப்படின்றனால குழந்தைகளும் அது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தெரியாமல் இதில் அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்ற அந்த நிலைமை கொண்டிருக்கிறது. அதனால் பெற்றோர்கள் நம்மளுடைய என்சிபி அவர் சொல்லிட்டுனார், குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் பைகளை அவ்வப்பொழுது கொஞ்சம் சோதனை செய்து அதில் ஏதாவது போதைப் பொருள்கள் இருக்கின்றனவா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்குறது அப்படின்றது பையன் மேலே சந்தேகப்பட்டு அப்படின்றது கிடையாது. இன்று இருக்கும் சமூகம் அப்படின்றது நம்ம பசங்களை வச்சு எப்படி அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறலாம் அப்படின்ற அளவுக்கு இன்று சிந்தித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும், பெற்றோர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த போதை பழக்கத்தை தடுப்பதற்கான இன்னும் பல முகாம்கள், அதாவது இந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ் அப்படின்றதும் இன்று ஏற்கனவே இருக்கின்றன. இதற்கு அவர்களை அனுப்புவது ஒரு சைக்கலாஜிக்கலாக இது மாதிரி அங்கே டி அடிக்ஷன் சென்டர் போகக்கூடாது அப்படின்ற அந்த தாண்டி இன்று அதை ஊக்குவித்து இன்று போதை பழக்கத்திலிருந்து மக்களை கொண்டு வருவது, வெளியே கொண்டு வருவது அப்படின்றது தான் ஒரு பெரிய தேவை. நமக்கு இன்று இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்தில் நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது ஒருவர் பிறக்கும் பொழுது எத்தனை ஆண்டுகள் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க. இன்று 80 வயது வரை நீங்கள் வாழ முடியும் என்னும் பொழுது இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் ஒரு 40-50 வயசுலேயே இறந்துருவாங்க. ஆனால் அவர்கள் 80 வயது வரை வாழ்ந்தால் இந்த சமூகத்திற்கு பெரும் பயன் தரக்கூடிய விதத்தில் வாழ்வதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இதை போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்திய நமது டாக்டர் ஆறுமுகசாமி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.